வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால், இந்த அரசு அனுர அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் சென்ற மாதம் ஒரு ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை சுற்றுலா பயணிகளை கவருகின்ற விதத்திலே இருக்கின்றபடியால் ஒரு நடவடிக்கை அமுல்படுத்தி இருந்தார்கள். என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால், முன்னர் சுற்றுலா பயணிகள் வந்தால் வெளியே வந்துதான் அவர்களுக்குரிய லைசன்ஸை இங்கே ஓட்டி செல்வதற்கு, இலங்கை தீவுக்குள்ளே ஓட்டி செல்வதற்குரிய லைசன்ஸை மாற்றி பெற வேண்டும். அவர்கள் வேறு நாடுகளில் வைத்திருந்தாலும் இன்டர்நேஷனல் லைசன்ஸை வெளியிலே பெற வேண்டும். ஆனால் இந்த அரசு ஒரு நடைமுறை எடுத்தது. கட்டுநாயக்கா, அதாவது ஏர்போர்ட்லேயே அதற்குரிய அந்த உடனடியாகவே மாற்றுகின்ற காரியாலயத்தை திறந்திருந்தது. அதன்படி பல வெளிநாட்டவர்கள் உடனடியாகவே வருகை தந்த உடனேயே அவர்கள் அந்நிய செலாவணியை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உடனடியாகவே அந்த சர்வதேச லைசன்ஸ், அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை எந்த சிரமமின்றி விரைவாக பெறக்கூடியதாக இருக்கின்றது. அது சுற்றுலா பயணிகளுக்கு மிக சிறந்த சேவை. இரண்டால் வந்தவுடன் அவர்கள் அடுத்த நாளே இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு நாள் 2 நாட்கள் வெளியில போய் லைசன்ஸ் ரினியூ பண்ணி எடுக்கிறதுக்கு கால விரயம். அவர்கள் வந்தது நாட்டை விரைவாக சுற்றி பார்ப்பதற்கு. ஆகவே இது அவர்களுக்கு வினைத்திறனாக அமைந்திருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பார்ப்போம் அவர்களுடைய கருத்தை. I'm very happy that I can get the driver's license from Sri Lanka and I can visit your country. This is great that this is possible right now on the airport. Thank you very much, Sri Lanka. Very nice, very practical to have this thing made quickly at the airport instead of having to go and do this in another place. Very nice. I was surprised. What's your nationality? I'm Italian. Flight from Poland. I'm very tired, but I'm very impressed how everything was professional here, how fast the whole process was, and how people are so kind. So thank you very much to whole Sri Lanka nation, and I promise I will drive safe. I will respect the Sri Lankan rules, and I'm very happy to be here and to explore this country and see new experiences here. Thank you very much. Okay. ஆம் உறவுகளே, இப்பொழுது ஒரு சர்வதேச பத்திரிகை இந்த உலகத்திலே இருக்கின்ற அழகிய தீவுகள், சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அழகிய தீவுகளிலே இலங்கை முதலிடம் பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இலங்கை ஒரு சிறந்த அழகிய தீவு. இது யாருக்குமே தெரியாது. உலகத்தில் எத்தனை தீவுக்கு போய் எத்தனை தீவும் வடிவாக தெரியலாம். ஆனால் எங்களுடைய நாடு, எங்களுடைய தீவு என்பது மிக ஒரு சொர்க்க பூமி, சொர்க்காபுரி. அந்த சொர்க்காபுரியை நோக்கி பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இப்பொழுது படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த அரசியல் இந்த ஸ்திரமான நிலைமை, நல்ல ஒரு தட்பவெப்ப காலநிலைகள், சுமூகமான நிலைமைகள், எந்த பிரச்சனையும் இல்லாத நிலைமைகள் இப்ப சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகின்ற பொழுது அந்நிய செலாவணியும் கூடும், நாட்டின் நாணய பெறுமதியும் கூடும். பலருக்கு சுற்றுலா பயணி வருவதால் இந்த அந்நிய செலாவணி கூறுவது மட்டுமல்ல, உள்ளூர் வாசிகளுக்கு பல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதாவது சுற்றுலா துறையினர்களுக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் வச்சிருக்கிற ஆட்களுக்கு, சிறு சிறு கடைத்திருக்கள், ஆட்டோக்காரர்களுக்கு, மோட்டார் வண்டி வாகனம் விடுறவருக்கு, கடற்கரை அண்டியொட்டி வியாபாரம் செய்வர்களுக்கு, படகு சவாரி செய்பவர்களுக்கு என்று பல, அதாவது சில உணவு பண்டங்கள் செய்பவர்களுக்கு, மற்றது சுழியோடி சுழியோடி கற்றுக் கொடுப்பவர்களுக்கு என்று பல ஆலயங்களுக்கு என்றெல்லாம் பல வருமானங்களில் இருக்கின்றன. தனியே நாங்கள் சுற்றுலாத்துறையாளர் நாட்டுக்கு மட்டும்தான் வருமானம் இல்ல, உள்ளூர் வாசிகள் பலர் இதால் உழைப்பார்கள். ஆகவே நாங்கள் சுற்றுலா பயணிகளை நாங்கள் அதிக அளவு கவர வேண்டும். அந்த வகையிலே அரசு எடுத்த ஒரு முன் நடவடிக்கை தான் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஏர்போர்ட்ல வச்சு, விமான நிலையத்தில் வச்சு அவர்களுக்குரிய சர்வதேச லைசன்ஸ், வாகன ஓட்டும் உரிமையை வழங்குகின்றது. அது இப்பொழுது சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அல்ல, வந்து ரங்கி சேவையை பெற்ற வெளிநாட்டு பயணிகளை சொல்லி அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்படியான நடவடிக்கைகள் தொடர வேண்டும். எங்களுடைய நாட்டினுடைய சுற்றுலா பயணிகளை கவருகின்ற வேலை திட்டங்கள் அதிகரிக்க வேண்டும். முன்னைய காலங்களில் சில போக்குவரத்து போலீசார்கள் அவர்களை இடைமறித்து லைசன்ஸை கேட்டு லஞ்சங்கள் பெறுவதாக இருந்தது, காட்சிகளை பார்த்திருந்தோம். அதெல்லாம் கண்டிக்கத்தக்கப்பட வேண்டிய விடயம். சுற்றுலா பயணிகளை அது கவலை கொள்ள செய்கின்ற விடயம். அடுத்தது, சில இடங்களில் சுற்றுலா பயணிகளிடம் அதிக அளவு காசுகளை கறக்கிறார்கள். ஒரு செருப்பை தைத்து கொடுத்து விட்டு எவ்வளவு வேண்டுகிறார்கள், ஒரு ஜூஸை கொடுத்து விட்டு எவ்வளவு வேண்டுகிறார்கள். அதெல்லாம் சரியில்லாத விடயம். அவர்கள் வெளியிலே வீடியோவிலே சொல்கிறார்கள், இப்படி இவ்வளவு காசுகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் என்னென்ன பண்டம் என்னென்ன விலையிலே விற்கும் என்ற வேறு இடங்களிலேயும் அவர்கள் வேண்டி குடித்து விட்டு தான் வருவார்கள், சாப்பிட்டு விட்டு தான் வருவார்கள். அதை விட சில இடங்களில் தாக்குதலை நிகழ்த்தி கிளைத்து அடித்திருக்கிறார்கள். தந்த கடைக்கு விரையில் இவ்வளவு காசு இல்லை, ஆட்டோவில் ஏற்றி போட்டு இவ்வளவு தாண்டு வற்புறுத்தி பெற்ற காரணங்கள் எல்லாம்
உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு உண்மையாகவே தண்டனை வழங்க வேண்டும். ஏனென்றால் இப்படியான நிகழ்வுகளை அவர்கள் யூடியூப் வாயிலாகவோ வீடியோ வாயிலாகவோ ரிவ்யூல வந்து வேறையாக்களுக்கு சொல்லிக்கல எங்கள் நாட்டுக்கு வர்றவர்கள் வந்து பயப்படுவார்கள். அதனால் நாட்டுக்கு வர்ற அந்நிய செலாவணியும் இப்படி இருக்கிற சிறு கைத்தொழில் சுற்றுலாத்துறை சார்ந்த கைத்தொழில்களும் படுக்கப்படும். ஆகவே இப்படியான சிறந்த நடவடிக்கைகள் மூலம் இன்னும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து நாங்கள் பல்வேறு வகையினருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதோடு நாட்டையும் அபிவிருத்தி செய்யலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.